சினிமா வாய்ப்புனா அடுத்தது வந்து பாலிடிக்ஸ். யாரும் வந்து தொடர்பு வந்து சமூகத்தை வந்து நான் பெருக்கிறேன்னு வரப்போகிறது கிடையாது இந்த நடிகையும். நீங்கள் நேரடி விஜய் ஒன்று சொல்ற மாதிரி இருக்கு. எம்பி ஒன்று அதுதான் யார் வேணால் எடுத்துங்க. ஒன்று ரிட்டையர் ஆகிட்டா உடனே வந்து எம்பி ஆகிடலாம். நம்ம ஊர் தானே இழிச்சா எங்களை அரசியல் கட்சி தலைவர்லாம் எம்பி பதவி கொடுத்துருவோம். அதுவும் நம்ம தேசிய கட்சியெல்லாம் சொல்லவே வேணாம். விஜய் ஒரு எம்பி ஆகி ஆமாம் ஒரு எம்பி ஆகி உட்காந்துக்கலாம் போயிட்டாங்க. ஆம்பளை இருந்தால் வந்து ஒரு அரசியல் கட்சி தொடங்கலாம். ரிட்டையர் ஆகிட்டா இப்போ விஜய் தொடங்கலையா? அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து நேருக்கிறாங்க. எவன் நம்மளை கீழே தள்ளுவானே தெரியலன்னு சொல்லிட்டு உடனே நீங்கள் வந்து நான் சேர்த்த ஒரு அரசியல் கட்சி தொடங்கலையா விஜய்? அதே மாதிரி தான் நடிகை இருந்தால் ஒரு எம்பி ஆகிடலாம். அம்மாவை நடிக்கலாம். அடுத்தது வந்து எம்பி ஆகிடலாம். இப்போ ராதிகா இல்லையா? இன்னும் எம்பி ஆகலை, ஆனால் முயற்சி பண்ணாங்க, கிளிக் ஆகலை. அது அந்த மாதிரி வந்து இப்போ அரசியல் கட்சி தொடங்கினா கூட நல்லது சார். தொடங்கி ஒரு ஸ்ட்ரென்த்து காட்டிட்டா அதுக்கப்புறம் அதை மார்க்கெட் பண்ணலாம் பெரிய கட்சிகளோட. இப்போ நைட்டாக சரத்குமார் கொண்டு போய் சேர்த்துட்டார்ல, எங்கே பிஜேபியோட சேர்ந்துட்டார் நைட் 2 மணிக்கு யோசனை பண்ணி. ஸோ அவங்க மொத்தம் ரிட்டையர் ஆகிட்டா அந்த நடிகர் வந்து அரசியல் கட்சி, பெண்கள் அந்த நடிகையாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு எம்பி. அப்படி தான் இருக்குது. அந்த மாதிரி வாய்ப்பு இல்லாமல் போகுதில்ல. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு மது அருந்துற கூட்டத்தில் வந்து நின்று தேவையில்லாமல் சலசலப்பு. இப்போ உங்களுக்கு போலீஸ் தேடுது.